அனைவருக்கும் வணக்கம். கிரகங்கள் எப்பொழுது நீசபங்கம் அடையுன்றதை பத்தி தான் இந்த பதிவுல தெளிவா பார்க்க போறோம். பொதுவாக நீசபங்கம் என்பது ஒரு ஜாதகத்திலே ராகுகேதுக்களை தவிர, ராகுகேதுக்களை பற்ற வேண்டாம், அதுல விவாதங்கள். மற்ற 7 கிரகங்களும் நீச நிலையில உங்க ஜாதகத்துல இருக்குன்னா சில அமைவுகள் அந்த கிரகங்களோடு இருக்கும் பொழுது அந்த கிரகம் நீச பலனை இழந்து பங்கமாக பெரும் யோக பலனை கிடைக்கும். அதுதான் நீசபங்க ராஜயோகம் என்பது. இந்த கிரகங்கள் பார்ப்பதற்கு நீச நிலையில் இருந்தாலும் மற்ற கிரக தொடர்பு பரிவர்த்தனை அமைகளினால் உச்ச பலனை கொடுக்கும் அளவிற்கு வல்ல ஒரு கிரகங்கள். நீசபங்கம் என்பது நீசம் பெற்ற கிரகம் பங்க விதியில் இருந்தால் அவர் உச்ச பலனுக்கு நிகரான யோக பலனை செய்வார் என்பது விருதி. அதுபோல் அந்த நீசபங்கங்கள் சரராசிகளிலே நிகழ்ந்துன்னா அதுதான் நீசபங்க ராஜயோகம்னு சொல்லுவோம். ஒரு சரராசியிலே, சரராசி என்பது மேஷம், கடகம் மற்றும் துலாம், மகரம், இந்த 4 கட்டங்கள்ல நிகழ்ந்தால் அது நீசபங்க ராஜயோகமாக மாறும். மற்ற ஆதிபத்தியங்களில் இருந்தால் நீசபங்க யோகமாக மாறும். நீசபங்கம் என்பது ஒரு கிரகத்தினுடைய காரகங்கள் ஆரம்பத்துல கொஞ்சம் ஸ்ட்ரகிளா கிடைக்கும். பங்க விதியில இருக்குன்னா பிற்பகுதி வாழ்க்கையில் பெரும் உயரத்தை அடையும். இந்த நீசபங்க கிரகங்கள் யோக கிரகமோ லக்னாதிபதியோ நீசபங்கம் அடைந்திருந்தால் முற்பகுதி வாழ்க்கைன்னு சொல்லக்கூடிய ஒரு 45 வயது வரைக்கும் நிறைய ஸ்ட்ரகிள் இருக்கும். அதன் பிறகு ஜாதகருக்கு அதீதமான பெயர் புகழ் கௌரவங்கள் பொருளாதார முன்னேற்றங்களை அந்த கிரகத்தின் காரகமும் அந்த கிரக வீட்டின் ஆதிபத்தியத்தின் மூலியமாக ஜாதகருக்கு பெற்று தருவோம் தசா புத்திகள் நடப்புல வரும்பொழுது. அப்போ இந்த பதிவுல முழுவதுமாக யோகம் செய்யக்கூடிய நீசபங்கத்தை பற்றி பார்க்க போறோம். ஏன்னா சில நேரங்கள்ல நீச கிரகத்தை உச்ச கிரகம் பார்த்தாலாம் நீச பங்கம் அடையும் அப்படின்ற விதிலாம் இருக்கு. அதெல்லாம் பொதுவான விதி. இந்த விதிகளிலே இருந்தால் கண்டிப்பா மிகப்பெரிய நீசபங்கங்கள் உங்கள் ஜாதகத்திலே ஏற்படும். முதல்ல சூரியனிடமிருந்து ஆரம்பிக்கலாம். யாருக்கெல்லாம் சுய ஜாதகங்களில் சூரியன் இங்க இருக்கிறதோ இதெல்லாம் நீசம், சூரியன் நீசம் பெற்றிருக்கிறார்னு அர்த்தம். இந்த சூரியன் நீசம் பெற்றிருக்கிறார் என்ற அர்த்தம். குறிப்பா ஐப்பசி மாதங்கள்ல பிறந்தவங்களுக்கு சித்திரையில் சூரியன் உச்சத்திலும் ஐப்பசியில சூரியன் நீச பலனையும் கொடுப்பார். இந்த ஐப்பசி மாசம் பிறந்தவங்களுக்கு எல்லாம் சூரியன் இங்க இருக்கும். இந்த ஆதிபத்தியத்தை பெறும் பொழுது கண்டிப்பாக சூரியன் நீசம்னா சூரியனுடைய காரகங்கள் வலுவிழக்கும்ன்றது பொதுவான விதி. சூரியனுடைய காரங்களான தலைமை பண்பு, தந்தை காரகங்கள், அதுபோல உடல் ஆரோக்கிய, உடல் சார்ந்த முன்னேற்ற காரகங்கள்லாம் சூரியனிடம் இருக்கு. அரசாங்கம், அரசியல் சார்ந்த விஷயங்கள், அரசன் சார்ந்த விஷயங்கள்லாம் சூரியன்ட்ட இருக்கு. இப்போ இந்த நீச சூரியன் இருப்பதனால ஜாதகருக்கு தலைமை பண்பு இருக்காதனால லக்னம் நல்லா இருந்ததுன்னா தலைமை பண்பு நல்லா இருக்கும். எந்த லக்னத்துல பிறந்திருந்தாலும் 9ஆம் ஆதிபத்தியம் நல்லா இருந்ததுன்னா தந்தை நல்லா இருப்பார். சுகஸ்தானம் என்ற 4ஆம் ஆதிபத்தியம் நல்லா இருந்ததுன்னா உடம்பு நல்லா இருக்கும். ஆனால் இந்த காரகருக்கென்று ஒரு ஆதிபத்தியம் இருக்கும். சிம்ம மனை இவருடைய ஆதிபத்தியம். அப்ப சூரிய நீசம் பெற்றவருக்கு இந்த மனையினுடைய ஆதிபத்தியம் கிடைக்காது. இந்த மனையினுடைய ஆதிபத்தியம் மேஷ லக்னமா இருந்தா 5ஆம் இடம் பூர்வீகத்துல ஜாதகனால இருக்க முடியாது. ரிஷப லக்னமா இருந்தா 4ஆம் இடம் உடம்பு பிரச்சனை இருக்கும், கண்டிப்பா உடம்புல பிரச்சனை. மீன லக்னம் பிறந்திருந்தா தைரிய வீரியங்கள் சகோதரக்காரர்களால் பிரச்சனை இருக்கும். அது போல ஆதிபத்தியங்களுக்கு தகுந்தாற் போல இந்த இடம் பிரச்சனைக்கு உள்ளாகும் இது நீசமா இருந்தா. அது போல ஒரு ஜாதகத்தில் லக்ன வலுவா இருந்தாலும் ஆப்பர்ச்சுனிட்டின்னு ஒண்ணு கொடுக்கறது காரக கிரகங்கள் தான். உதாரணத்திற்கு தலைமை பண்பு இருக்கு, நல்ல தந்தை இருக்கிறார், ஆனால் சூரியன் நீசமா இருக்குன்னா அந்த ஜாதகத்துல ஏதாவது ஒரு சின்ன பிரச்சனையை கொடுத்து கொண்டு இருக்கும். உள்ள பிரிஞ்சு இருக்கக்கூடிய சூழலையோ இல்ல தலைமை பண்பு அவருக்கு வந்து சேராம போராடக்கூடிய குணம் இருக்கும். ஆனால் கண்டிப்பாக கிரகங்கள் முழு நீசத்தை அடையும் பொழுது பிரச்சனை இருக்கு. அந்த ஆதிபத்தியத்தையும் காரகத்தையும் கொஞ்சம் குறைச்சுதான் கொடுக்குது. உதாரணத்துக்கு நல்லா படிச்சிருப்பார், பிரில்லியன்சியா புத நீசமா இருக்குன்னா நல்ல 4ஆம் இடம் வலுத்து நல்ல படிப்பு இருக்கும், ஆனா ஜாதகருக்கு பிரசன்ஸ் ஆஃப் மைண்ட் இருக்காது. அது போலதான் என்ன தலைமை பண்பு இருந்தாலும் அரசன் அல்லது அரசாங்க மேலதிகார பாராட்டு கிடைக்கிறதுல பிரச்சனை கொடுக்கும். இப்ப இந்த சூரியன் எப்ப நீசபங்கம்லாம் அடையும்? எப்பொழுது நீசபங்கம்? வீடு கொடுத்த கிரகம் சுக்கிரன். இந்த சுக்கிரன் இங்க இருக்கிறார், நீசபங்கம் மாறி வரத்துக்கு வாய்ப்பே கிடையாது. சுக்கிரனால் இங்கு வரவே இயலாது. சூரியன் முக்கூட்டு கிரகங்கள முன்பின்ல தான் இருந்தாகணும். அதனால் இந்த இடத்துல ஒரே விதி, இந்த சூரிய சுக்கிரர்கள் இப்படித்தான் இருக்கணும். ஒருவேளை நீசன் என்ற வீட்டதிபதியான சுக்கிரன் நீசம் பெறுகிறார், இந்த இடத்துல சுக்கிரன் இருக்கிறார், இங்க சுக்கிரன் இருக்கிறார், அல்லது சிம்மமனையோடு இது நடக்கும். சிம்மமனையோடு சுக்கிரன் அமர்ந்து சூரிய சுக்கிர பரிவர்த்தனை, இந்த விதியில இந்த மாதிரி இருந்தா அவங்க ஜாதகத்துல சூரியன் வலு பெறுறாருன்னு அர்த்தம். சூரியன் வலு பெறத்துக்கான அமைவு சுக்கிரன் இங்கு இருப்பது. அடுத்ததாக காரகத்தில் முரண்பட்டாலும் இந்த இடத்துல சனி பகவான் இருக்கிறார், சனி பகவான் இருக்கிறார், கண்டிப்பாக ஜாதகத்திற்கு யோகம், கண்டிப்பாக ஜாதகத்திற்கு உச்ச கிரகம் சூரியனுக்கு நீசபங்கம் கொடுத்து விடுகிறது. சூரியன் கண்டிப்பா இங்கு நீசபங்கத்தை அடைய போகிறார். உச்சனை பார்க்கிறார் இங்க சூரியன், அதாவது சனி நீசம். ஓகே, இந்த சூரியனை வேற விதியே இல்லை. இந்த சூரியனுக்கு நீசபங்கம் கொடுப்பதற்கு இப்படி இருந்தா சனி சுக்கிரன் அல்லது
சுக்கிரன் இங்க இருக்கணும், இல்ல சுக்கிரன் இங்க இருக்கணும். இன்னொரு கேள்வி வரலாம், சனி பகவான் இங்க நீசமா இருந்து நீசன் பார்த்தால் உச்சமா? கண்டிப்பா கிடையாது. அதெல்லாம் பொதுவான அமைவுகள் தான், கண்டிப்பாக கிடையாது. அப்ப சூரியனை நீசபங்கம் படுத்தக்கூடிய இந்த விதி இது மட்டும்தான். சுக்கிரனோடு பரிவர்த்தனையில் சூரியன் இருக்கலாம், அல்லது சனி பகவானுக்கு உச்ச நிலையில இருக்கலாம், துலாத்திலே ஆட்சி பெற்று இருக்கலாம், சுக்கிரன் நீசம் பெற்று இருக்கலாம். நீசன் என்ற வீட்டதிபதி நீசம் என்றாலும் அந்த சூரியன் பலனை செய்வார். அப்ப சூரியன் வலு, இதுதான் விதி. இந்த காம்படிஷன்ல இருந்தா தான் நீசபங்க யோகம், இல்லை என்றால் இல்ல. உச்ச கிரகத்தை பார்த்தாலும் நீசபங்கம் கிடைக்காது, நீச கிரகம் பார்த்தாலும் நீசபங்கம் கிடைக்காது. குருவே நேரா பார்த்தா கூட சிவராஜ யோகத்தை கொடுத்தாலும் அந்த பங்க யோகத்தை கொடுக்காது, சாதாரண யோகம். ஆனா இந்த இடத்துல சூரியன் விழுந்ததுன்னா அது நீசபங்க ராஜயோகம் என்றால் இது சரராசியிலே நிகழ்கிறது. அடுத்ததா சந்திரனை பார்க்கலாம். இப்போ சந்திரன் நீசபங்க அடைஞ்சா எப்படி இருக்கும்? சந்திரன் இந்த இடத்துல இருக்கிறார், இதான் நீச வீடு. ஒளி கிரகங்கள் அடுத்தடுத்த வீட்டிலே உச்சம் பெறும், அடுத்தடுத்த வீட்டிலே சூரிய சந்திரர்கள் நீசம் பெறும், இது விதி. இந்த அமையல்ல சந்திரன் இங்க யாருக்கெல்லாம் இருக்கிறாரோ நீசம் பெற்று இருக்கிறாருன்னு அர்த்தம். சந்திரனுடைய வீடு கடகமனை. இந்த கடகமனையும் இது எந்த ஆதிபத்தியமோ அந்த ஆதிபத்தியமும் சந்திரனும் பிரச்சனைக்கு உள்ளாகும் அப்படின்றதுதான். சந்திரன் எப்பொழுது வலு? எப்போது வலு? இப்ப இந்த சந்திரன் நீசபங்க அடையணும், இதுக்கு என்னென்ன விதியெல்லாம் நம்ம எடுத்துக்கலாம், என்னென்ன விதியெல்லாம் எடுத்துக்கலாம் அப்படின்னா, சந்திரனுக்கு வீடு கொடுத்த செவ்வாய் இங்க ஆட்சி பெற்று இருக்கிறார், நீசபங்கம். இந்த இடத்துல நீசபங்க யோகம் உருவாகும். அல்லது செவ்வாய் இங்கு ஆட்சி பெற்று இருக்கிறார், நீசபங்க யோகம் உருவாகும். அல்லது செவ்வாய் இங்கு உச்சம் பெற்று இருக்கிறார், நீசபங்க யோகம் ஏற்படும், நீசபங்க யோகம் ஏற்படும். அல்லது செவ்வாய் இங்கு சந்திரனோடு அமர்ந்து பரிவர்த்தனை, நீசன் என்ற வீட்டதிபதி நீசனாலும் அமைவு இங்க செவ்வாய் சந்திரன் இந்த காம்பினேஷன்ல இருக்குன்னா இது நீசபங்க யோகத்தை குறிக்கிறது. இந்த அமைவு நீசபங்க ராஜயோகத்தை கொடுக்கும். ஒருவேளை இங்க சுக்கிரன் ஆட்சி பெற்று பாக்குறாருன்னா அதெல்லாம் பங்க விதியே கிடையாது. சந்திரனுக்கு நீசபங்கம் நிகழக்கூடிய ஒரே அமைவு செவ்வாய் இங்கு ஆட்சி பெற்றிருப்பது, செவ்வாய் இங்கு உச்சம் பெறுவது, செவ்வாய் இங்கு ஆட்சி பெற்றிருப்பது, மற்றும் செவ்வாய் இந்த கடகமனையோடு அமர்ந்து பரிவர்த்தனையில இருக்கிறது தான் இந்த சந்திரனுக்கு நீசபங்கம் கொடுக்கக்கூடிய ஒரே அமைவு. மற்ற அமைவுகள்ல நீசபங்கம் கிடைப்பதற்கான யோகம் இல்லை. இந்த காம்படிஷன்ல இருந்தா தான் நீசபங்கம், இந்த காம்படிஷன் இல்லைன்னா சந்திரனுக்கு நீசபங்கம் நிகழாது. நீசபங்கம் நிகழ்ந்துருச்சுன்னா ஆரம்ப காலங்கள்ல இந்த ஆதிபத்தியத்திற்கு பிரச்சனைக்கு உள்ளாகி இந்த காரகம், சந்திரனுடைய காரகம், எமோஷனல் காரகங்களுக்கு, லேடிஸ் பெண்கள் சார்ந்த விஷயங்களுக்கு, தாய் சார்ந்த விஷயங்கள்ல கொஞ்சம் பிரச்சனை கொடுத்து பிற்பகுதியிலே பெரும் ஆதாயம் கொடுக்கும். நீசபங்க யோகம் சந்திரன் இப்படி இருந்தா தான் அடையும். மற்றபடி வேற எந்த அமைகளிலும் சந்திரனுக்கு நீசபங்க யோகம் அடைவதற்கான அமைவு இல்லை. சந்திரன் பார்த்தாச்சு. அடுத்ததா செவ்வாயை பார்க்கலாம். தசையின் அடிப்படையிலே நாம் பார்க்கலாம். செவ்வாய் எப்பொழுது வலுப்பெறுவார்? செவ்வாய் எப்பொழுது வலு? செவ்வாய் எந்த இடத்துல நீசம் பெறுவார்னா கடகமனையிலே நீசம். கடகத்தில் அவர் நீச பலனை கொடுப்பார். இந்த இடத்துல இதே அமைவு. செவ்வாய்க்கு எப்பப்பெல்லாம் நீசபங்கம் எனப்படும் சரராசியிலே நிகழ்வதனால் செவ்வாய் இங்கு நீசபங்கம் அடைந்திருந்தார்னா அவர் மிகப்பெரிய யோகாதிபதி. பூமிகள், கட்டிடங்கள், நிலபலங்கள், தீரியத்தால் பிற்பகுதியிலே கௌரவத்தை பெறுவார். இந்த இடத்துல சந்திரன் அமர்ந்திருக்கு, செவ்வாயோட சந்திரன் கண்டிப்பா நீசபங்கம். சந்திரன் உச்சம் நீசபங்கம். சந்திரன் பரிவர்த்தனை விருச்சகத்தில் இருந்து சந்திரன் இங்க இருக்கிறார், செவ்வாய் இங்க இருந்துன்னா கண்டிப்பா இந்த நீச பரிவர்த்தனை வரும். இதுல இன்னொரு அமைவுகள்ல குரு பகவான், குரு இங்கு தொடர்பு கொண்டாலும் செவ்வாய்க்கு நீசபங்கம் கிடைச்சிடும். குரு இங்கு தொடர்பு கொண்டாலும் செவ்வாய்க்கு நீசபங்கம். விதிப்படி சந்திரன் உச்சம் பெற்றிருப்பது, சந்திரன் மேஷமனையிலே இருப்பது, சந்திரன் விருச்சகமனையிலே இருப்பது, சந்திரன் கடகத்திலே இருப்பது, அல்லது குரு உச்சகதையிலே இருப்பது, இதெல்லாம் செவ்வாய்க்கு நீசபங்கம் கொடுக்கும். இப்படி இருந்தா தான் செவ்வாய் நீசபங்கம். மற்றபடி வேற எந்த விதியில இருந்தாலும் நீசபங்கம் கிடையாது, நீசபங்கம் செயல்படாது. நீசபங்கம் என்பது பெரும் அரிதான யோகம். இப்போ உதாரணத்துக்கு சந்திரன் இங்க இருக்குன்னா 2, 4, 6, 8 ஒரு நாளிலே 8 மணி நேரம் பிறந்த குழந்தைக்கு தான் செவ்வாய் நீசபங்கம் அடைய முடியும். செவ்வாய் எல்லாம் 45 நாள் ஒரு இடத்துல இருப்பார். கடகமனையில 45 நாள் இருக்கிறாருன்னா ஒரு 8 மணி நேரம் பிறந்த குழந்தைக்கு மட்டும்தான் இந்த நீசபங்கன்ற நிலையை ஏற்படுத்தி கொடுக்கும். 24 மணி நேரத்துல 8 மணி நேரம் என்பது 33%. அடுத்ததா செவ்வாயை பார்த்தோம். அடுத்ததா ராகு கேதுக்கள் இல்ல. ராகு கேதுக்களை பற்றி விவாதங்கள் நீசபங்க அமைவுகளிலே இல்லை. குரு பகவான் நீச குரு எப்பொழுது வலுப்பெறுவார்? குரு எல்லாம் ரொம்ப முக்கியமான காரகம், குழந்தைக்கும் தனத்துக்கும் காரகம். யாருக்கெல்லாம் இங்க குரு இருக்கிறாரோ இது நீசம்.
கிட்டத்தட்ட ஒரு வருடம் பிறக்கக்கூடிய குழந்தைக்கு கண்டிப்பா குரு நீச பலன்ல தான் இருப்பார். உதாரணத்துக்கு எப்பெல்லாம் குரு பகவான் மகரமனையில இருக்காளோ அப்பெல்லாம் ஒரு வருடம் சஞ்சாரம் செய்வார். அந்த ஒரு வருடம் பிறக்கக்கூடிய குழந்தைகள் அத்தனை பேருக்குமே இது நீச பலனை பெற்று தரக்கூடிய அமைவு. நீசத்துல இருக்கிறத எதெல்லாம் பங்கம் பண்ணும்? சனி பகவான் இங்கு ஆட்சியா இருக்கிறது. இந்த நேரத்துல குரு வலுத்துட்டாருன்னு அர்த்தம். சனி பகவான் இங்கு ஆட்சியா இருக்கிறது, கும்பத்துல ஆட்சியா இருக்கிறது, நீசபங்கம் அடைஞ்சிட்டாருன்னு அர்த்தம். சனி பகவான் இங்கு உச்சம் பெறுவது நீசபங்கம் அடைஞ்சிட்டாருன்னு அர்த்தம். சனி பகவான் இங்கு நீசம் பெறுவது நீசபங்கம், நீசம் நின்ற வீட்டறிவது நீசம், நீசபங்கம் அடைஞ்சிட்டாருன்னு அர்த்தம். அப்ப சனி பகவான் இங்கெல்லாம் நிலை கொண்டிருக்கிறது. இதுல ஒரு 2 மணி நேரம், 4, 6, 8 மணி நேரம். இதுல கூடுதலாக செவ்வாய் பகவான் இங்கு உச்சம் பெறுவது, செவ்வாய் உச்சம் பெறுவது. இந்த நிலையில இருந்தா உங்க குரு நீசத்திலிருந்து வெளிவந்து அவருடைய 2 ஆதிபத்தியங்களான தனுசு மனை ஆதிபத்தியத்தையும் மீன மன ஆதிபத்தியத்தை கொடுக்க போகிறார். இப்ப நீச குரு எப்படி இருக்கணும்னா வலுப்பெறத்துக்கு செவ்வாய் இருக்கிறது, சனி இருக்கிறது, சனி இருக்கிறது, செவ்வாய் இருக்கிறது. இதுல இன்னொரு அமைவுகள் பரிவர்த்தனை அமைவுகளும் இருக்கு. சனி பகவான் இங்கு இருப்பது, சனி பகவான் இங்கு இருப்பது, இந்த காம்பினேஷனும் குருவை நீசப்படுத்தும். அப்போ ஒரு வருடம் சஞ்சாரம் செய்யக்கூடிய குரு பகவான் எத்தனை விதிகள்ல பங்கத்தை அடைகிறார் என்றால் 2 மணி நேரம், 4 மணி நேரம், 6 மணி நேரம், 8 மணி நேரம், 10 மணி நேரம், 12 மணி நேரம். ஒரு நாளில் பிறக்கக்கூடிய குழந்தைக்கு 12 மணி நேரம் பிறக்கக்கூடிய குழந்தைக்கு குருவுக்கு ஸ்தான பலம் கிடைச்சிடும். நீசமாயிட்டாரே குரு பகவான், உங்க ஜாதகத்தில் கவலை வேண்டாம். கிட்டத்தட்ட 50% நபர்களுடைய ஜாதகத்தில் நீச குரு பலம் பெற்றிருப்பார். அதனால்தான் இந்த குரு எப்பெல்லாம் 12 வருஷத்துக்கு ஒரு முறை நீசம் பெறுகிறாரோ அப்பொழுது ஜனனிக்கக்கூடிய ஜாதகர்கள் அத்தனை பேரும் முற்பகுதி வாழ்க்கையில கொஞ்சம் சிரமப்பட்டு பிற்பகுதியில பெரும் தனமும் பெரும் கௌரவசாலியாக இருப்பார்கள். இது ரியாலிட்டி. காரணம் குருவனுடைய நிலை தான். 12 வருடங்களுக்கு ஒரு முறை எப்பொழுதெல்லாம் குரு நீச நிலையில் வருகிறாரோ அப்பொழுது பிறக்கக்கூடிய குழந்தைகள் முற்பகுதி வாழ்க்கை என்ற ஒரு 45 வருடங்களுக்கு பூமியில கொஞ்சம் கௌரவம் குறைச்சலாகவும் பிற்பகுதியிலே நல்ல தனவானாகவும் இருக்கிறத பார்க்க முடிகிறது. அடுத்ததாக சனி பகவான் நீச சனி எப்பொழுது வலு. இந்த நீச சனியில என்ன பிரச்சனை இருக்குன்னா ஆயுள் காரகத்தை வச்சிருக்கிறார், உயிரே அவர் தான் கட்டுப்பாட்டில் வச்சிருக்கிறார். சனி பகவான் இங்க இருக்குது, யாருக்கெல்லாம் இங்க இருக்கோ அவருக்கு எல்லாம் நீசம்னு அர்த்தம். இந்த இடத்துல இருக்கக்கூடிய சனி பகவான் நீசம் எப்படியெல்லாம் விதி மாத்தும்? செவ்வாய் இங்கு ஆட்சி பெறுவது, செவ்வாய் இங்கு ஆட்சி பெறுவது, செவ்வாய் இங்கு உச்சம் பெறுவது. இந்த இடத்துல உச்சத்தோடும் பரிவர்த்தனையும் பெறுவார். அதுபோல செவ்வாய் இங்கு அமர்ந்திருப்பது, அல்லது செவ்வாய் கடகத்தில் நீசம் பெற்றிருப்பது, செவ்வாய் இங்கு நீசம் பெற்றிருப்பது, இதெல்லாம் விதி. சனி பகவானை பொறுத்த வரைக்கும் 2.5 வருடங்கள் ஒரு இடத்திலே சஞ்சாரம் செய்யக்கூடியவர். ஆயுள்ன்ற காரகத்தையும் ஜீவன காரகம் தொழில் காரகத்தையும் எதையுமே சகித்து கொண்டு கடைசி வரைக்கும் அந்த உறுதியை கொடுக்கிற சனி பகவான், இந்த சனி பகவானுக்கு எப்படி எல்லாம் வலு சேர்க்க முடியும்னா செவ்வாய் மேஷத்தில் ஆட்சி பெற்றிருப்பது, கடகத்தில் செவ்வாய் பகவான் நீசம் பெற்றிருப்பது, மகரத்தில் ஆட்சி பெறுவது, அதாவது மகரத்தில் உச்சம் கும்பத்தில் ஆட்சி பெறுவது, அல்லது இந்த விருச்சகத்திலே ஆட்சி பெற்ற நிலையில இருக்கிறதெல்லாம் இந்த சனிக்கு யோகமாக அமையும். சனியை நீசபங்கமாக்கும். இது எத்தனை மணி நேரம் வருது? 2, 4, 6, 8, 10 மணி நேரம். ஒரு நாளில் சனி பகவான் நீசம் 2 வருஷம் இருக்கிறனால 10 மணி நேரம் பிறக்கிற குழந்தைக்கு சனி வலுத்து பெறார். ஏதோ ஒரு ரூபத்துல மறைமுகம் வலுக்கிறார். இங்க இன்னொரு கிரகம் சூரியன் உச்சம் பெறுவது சனி போல ஏதோ ஒரு ரூபத்துல ஜாதகருக்கு வலுப்படுத்தி கொடுத்துக்கிறது. சூரியன் அல்லது செவ்வாய் இருப்பது வலு குறைக்கிறது. இந்த ஜாதகத்துல இதுதான் நீசபங்கம். எப்பொழுது இந்த வலுதான் நீசபங்கமான வலு. சூரியன் இங்க நீசமா இருந்து சனி சூரியன் பார்த்தாலாம் நீசபங்கத்தை குறிக்காது. இந்த நீசபங்க வலு மீண்டும் ஒரு அமைவுகள். நீசபங்கம் பெறுவது யோக கிரகமா அவயோக கிரகமான்றதையும் உண்டு. நீச கிரகம் யோகராக இருந்தால் முற்பகுதி வாழ்க்கையில் குறைத்து கொடுத்து பிற்பகுதி வாழ்க்கையில் அதிகம் கொடுக்கும். நீசம் பெற்று பங்கம் பெற்ற கிரகம் அவயோகியாக இருந்தால் முற்பகுதி வாழ்க்கையில் கொடுத்து பிற்பகுதி வாழ்க்கையை பிரச்சனைக்குள்ளாகும். நீச புதன் எப்பொழுது வலு வருவார்? நீச புதன் எப்போது வலு? அடுத்ததான் நீசம் பெற்ற புதன். உங்க ஜாதகத்துல புதனை பொறுத்த வரைக்கும் மீனமனையில் நீசம், காலபுருஷனுடைய 12ஆம் வீடான இந்த காம்பினேஷன் இந்த இடத்துல நீசம் பெற அவருடைய 2 மனைகள் மிதுனமோ கன்னியும் கண்டிப்பா இரட்டை ஆதிபத்தியம் பெற்ற கிரகம் எல்லாம் நீசம் பெற்றுச்சுன்னா நிறைய ஸ்ட்ரகிள் இருக்கும். இந்த புதன் எப்பெல்லாம் பங்க விதியாக முடியும்? குரு பகவான் இங்கு ஆட்சி பெறும் பொழுது, குரு பகவான் இங்கு உச்சம் பெறும் பொழுது, குரு பகவான் இங்கு அமர்ந்து பரிவர்த்தனை பெறும் பொழுது,
கூடுதலாக இங்கு சுக்கிரனே உச்சம் பெற்று தொடர்பு கொள்வது, இதெல்லாம் காம்புடேஷன்ல மாத்தோம். குரு இங்கு நீசம் பெற்று இருப்பது. கிட்டத்தட்ட இந்த காம்புடேஷனை பார்த்தாலும் 2 மணி நேரம், 4 மணி நேரம், 6 மணி நேரம், 8 மணி நேரம், 10, 12 மணி நேரம். ஏன்னா புதனுடைய காரகம் ரொம்ப ரொம்ப முக்கியம். புத்தி சாதுரியம், புத்தி திறமைகளை கொடுக்கக்கூடியது, இளமை தோற்றத்தை கொடுக்கக்கூடியது, அறிவாற்றல், கல்வி போன்ற மிக முக்கிய காரகம். ஒரு மனிதனை பிரதிபலிக்கக்கூடிய முக்கியத்துவமான நபராக வணிகம் செய்வதற்கு, பிசினஸ் செய்யறதுக்கெல்லாம் இந்த புதன் தான். வைசிய கிரகம் என்ற அந்த புதன் ரொம்ப ரொம்ப முக்கியம். அப்ப இந்த புதன் நீசம் பெற்றிருக்கிறார்னா முழுவதுமாக நீசம் பெற்ற புதன் மட்டும்தான் பிரச்சனை. ஆனா இந்த மாதிரி குரு சுக்கிர தொடர்புகளோ, குரு இந்த காம்புடேஷன் எல்லாம் இருக்குன்னா கண்டிப்பா ஜாதகருக்கு உங்கள் புதன் வலுத்து இருக்கிறார், நீசபங்கம் பெற்றிருக்கிறார். பிற்பகுதி வாழ்க்கையில இந்த சகல விதமான அறிவை பெற போறீங்க. சரியான வியூக கலனை பிற்பகுதி வாழ்க்கையை பொறுத்து பிசினஸ்ல பெரிய சக்சஸ் கொடுக்கிறவங்க இந்த புதன் நீசபங்கத்தில் இருக்கிறவங்க தான். தொழில்துறையிலே பெரும் உயரத்தை அடைவாங்க. புதன் பார்த்தாச்சு. சூரிய, சந்திரன், செவ்வாய், குரு, சனி, புதன், இப்பொழுது சுக்கிரன். ராகு கேதுக்களை பொறுத்த வரைக்கும் 2-3 இடங்கள் சொல்லப்படுகிறது. விருச்சக மேஷமா இருக்கட்டும், அல்லது மகர கும்பமா இருக்கட்டும், மகர கடகம், கும்ப சிம்மம், இது போல நிறைய வீடுகள் இருக்கிறதுனால அதை எடுத்துக்க வேண்டாம். சுக்கிரன் நீச சுக்கிரன். நீச சுக்கிரன் எப்பொழுது வரும்? சுக்கிரனுடைய காரகம்லாம் ரொம்ப முக்கியமான காரகம். சிற்றின்ப காரகம், மனிதனை மகிழ்ச்சி படுத்தக்கூடிய கிரகம், சொகுசை அனுபவிக்க செய்யக்கூடிய கிரகம், வாழ்க்கையை விளையாட்டாக எடுத்துக்கொள்ள செய்யக்கூடிய கிரகம் இந்த சுக்கிர பகவான். இந்த சுக்கிர பகவான் யாருக்கெல்லாம் கன்னிமனையில இருக்கிறாரோ நீசம். சுக்கிரனுடைய ஆதிபத்திய மனைகள் துலாமனை, ரிஷபமனை. பொதுவா மனிதனாக பிறந்த ஒவ்வொருவருக்கும் இந்த சுக்கிரன் முக்கிய இல்வாழ்க்கை சுகங்களை அனுபவிக்கக்கூடிய முக்கிய கிரகம் என்பதனால் இந்த சுக்கிரன் ரொம்ப முக்கியம். எப்படி இருந்தாலுமே இந்த சுக்கிரன் அந்த பயணத்தின் பொழுது எப்பெல்லாம் கன்னிமனையில வராரோ அப்பெல்லாம் நீசம் பெற்ற நிலையில அவர் அமைஞ்சிடறாரு. அவருடைய ஆதிபத்தியங்கள் சில பிரச்சனைக்கு உள்ளாகிறது. இந்த சுக்கிரன் எப்பெல்லாம் பங்க விதியை அடைபடியும்? புதன் இங்கு மூலத்திரிகோண ஆட்சி உச்சம், எல்லா பலனையும் இங்கு புதன் பெற்றார். அதுபோல புதன் இங்கு ஆட்சி பெற்ற நிலையில இல்ல, முடியாது, நடக்காத காரியம். ஒரு சிலருக்கு வேண்டுமானா இங்க 1 டிகிரியில இருக்கலாம். சுக்கிரன் 1 டிகிரியில வந்தாருன்னா புதன் இங்க ரிலீஸ் மறுபடியும் 1 டிகிரியில வரலாம். அதுவும் கிட்டத்தட்ட 30, 60 டிகிரி, 65 டிகிரிக்கெல்லாம் வாய்ப்புகள் ரொம்ப ரொம்ப குறைவு. ஒருவேளை இப்படி இருக்கிறதுக்கான வாய்ப்பு இல்ல. ஏதேனும் ஒரு கிரக சூழலில் ஏதோ ஒரு யுகத்துல இப்படி வந்துருதுன்னு வச்சுப்போம். அதனால புதனை இங்க எடுத்துக்கலாம். வர்றதுக்கான அமைப்புகள் ரொம்ப ரொம்ப குறைவு. ரேரஸ்ட் கேஸ் பட் இருந்தாலும் இந்த புதனை எடுத்துக்கலாம். ஆனா புதன் இந்த இடத்துல நீசம் பெறதுக்கான வாய்ப்பே இல்லை. ஏன்னா 3 கிரகங்களும் தனித்தனியா போறதுக்கான வாய்ப்பே இல்லை. அப்ப ஜாதகத்துல சுக்கிரன் இங்க இருக்குன்னா புதன் உச்சம் பெற்றிருப்பது, புதனை ஆட்சி ஸ்தானத்தில் இருப்பது, அல்லது புதன் இங்கு பரிவர்த்தனை இருக்கு. பெரும்பாலான ஜாதகங்களை சுக்கிரன் நீசம் பெற்றிருக்குன்னா பக்கத்துல புதன் இருந்து பரிவர்த்தனை பெற்றிருக்கும். பெரும்பாலான ஜாதகங்கள்ல இது நடக்கும். அப்ப புதன் இங்கு உச்சம் பெறுவது, புதன் இங்கு பரிவர்த்தனை அமைகளில் இருப்பது, புதன் ஆட்சி பெறுறது. மற்றபடி இங்கெல்லாம் புதன் இருக்கிறதுக்கு வாய்ப்பே கிடையாது. ஏன்னா டிகிரிகளின் அடிப்படையில சுக்கிரனை விட்டு ஒரு 60 டிகிரி பாகைகளுக்கு மேல் செல்வதற்கான அமைவுகள் ரொம்ப ரொம்ப குறைவு. சில மாற்றங்களினால் வேணா நிகழலாம். இப்ப சுக்கிரன் உங்க ஜாதகத்தில் முழு நீசத்தை அடையலன்றத இந்த காம்புடேஷன், இந்த 3 விதிக்குள்ள, இதுல வேற எந்த ஆப்ஷனும் இல்ல. குரு ஆட்சி பெற்று பார்த்தாலுமே அது பெரிய நீச பங்கத்தை கொடுக்க போறது இல்ல. குரு இங்க ஆட்சி பெற்று பார்த்தாலும் நீச பங்கம் கிடைக்க போறது இல்ல. அல்லது ஆமா வேற எந்த கிரக அமைவுகள் படம். சனி பகவானே இங்க உச்சம் பெற்றிருந்தா கூட யோகம் கிடையாது. இந்த சுக்கிரனுக்கு நீசபங்கம் கொடுப்பதற்கு இந்த 3 ஆப்ஷன் தான். புதன் கன்னியில் இருப்பது, துலாத்தில் இருப்பது, மிதுனத்தில் இருப்பது. மிதுனத்துல இருக்கிறது ரொம்ப ரேஷியோ கம்மி. இப்படி இருந்தாருன்னா இந்த ஜாதகத்துல நீசபங்கம் அடிக்கிறது. இப்ப நீசபங்கம் பார்த்தாச்சு. 7 கிரகங்களுக்கு நீசபங்கம் எப்பொழுதுன்றத பார்த்தாச்சு. இதுல ஒரு அமைவுகள்ல கூடுதலான ஒரு அமைவு, நீசபங்கம் என்பது கூடுதல் அமைவு. ஒருவேளை அந்த கிரகம் அம்சத்திலும், சூரியன் பார்த்தோம், சூரியன், சந்திரன், செவ்வாய், குரு, சனி, புதன், சுக்கிரன், இந்த 7 கிரகங்களும் ராசி கட்டத்திலே எந்த இடத்துல இருக்கும் அதே அம்ச பீடத்திலும் இருந்து விட்டால் அதை வர்க்கோத்தமம் சொல்லுவோம். வர்க்கோத்தமம் பெற்றால் அந்த நீச கிரகம் சற்று குறைந்த வலுவு. அடுத்த இந்த ஆட்சி ஒளி கிரகங்களுடைய பார்வை, இந்த குரு சுக்கிர பார்வை, அதெல்லாம் நீசம் பெற்ற கிரகம் தான்
கொஞ்சம் நல்ல பலனை கொடுக்கும், பௌர்ணமி சந்திரனுடைய பார்வையில இருந்தாலாம் நல்ல பலனை கொடுக்கும் அப்படின்ற விதிக்கு ஒருபடி மேல் இந்த வர்க்கோத்தமம். நவாம்சத்திலும் ராசியிலும் ஒரே இடத்தில் நீச கிரகங்கள் அமர்ந்திருக்குமாயின் அந்த இடத்துல கூடுதலாக அதற்கு அடுத்த வலு ஏற்படுகிறது. இப்ப இந்த பதிவுல எல்லா கிரகத்திற்கும் நீசபங்க யோகத்தை பார்த்தோம். இது சரராசிகளில் நிகழ்ந்தால், சரராசி கிரகங்களோடு தொடர்பு கொண்டால் அதை நீசபங்க ராஜயோகமாக எடுத்துக்கணுன்றத உறுதிப்படுத்துறோம். ஜோதிட ரீதியான தகவல் அல்லது ஜோதிட சார்ந்த சந்தேகங்களுக்கு ஸ்கிரீன்ல தெரிகிற வாட்ஸ்அப் நம்பரை தொடர்பு கொள்ளுங்க. வாழ்க வளமுடன். நன்றி.